அர்ச்சிஸ்டர் அந்தோனியார் வணக்க மாதம் 28வது நாள். அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய அடக்கத்தின் போது நடந்த நிகழ்ச்சிகள். அர்ச்சிஸ்டவர் மரித்த மடத்தை சுற்றிலும் இருந்த ஊரார் தங்களுடைய எல்லைகளில் நின்று அவருடைய பிரேதத்தை எடுத்து போகாதபடி சில பேர் ஆயுத பாணிகளாய் காபந்து செய்து வந்ததும் அல்லாமல் வேறே யார் வந்த போதிலும் தடங்கல் செய்வதென்று தீர்மானித்திருந்தார்கள். இப்படி இருக்க பதுவா பட்டணத்து மடத்து சன்னியாசிகள் ஞான அதிகாரிகளிடத்திலும் உலக அதிகாரிகளிடத்திலும் தங்கள் மடத்துக்கு கொண்டு போகப்பட வேண்டும் என்கின்ற அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய கடைசி ஆசையை தெரிவித்து அவருடைய பிரேதத்தை எடுத்து போக உத்தரவு பெற்றார்கள். கலகம் நடவாதபடிக்கு எச்சரிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதை முன்பு காவல் காத்து செய்து வந்தவர்கள் பிரேதம் வைத்திருந்த கோயிலுக்குள்ளாக நுழைய பிரயாசப்பட்ட போது புதுமையாக விரிய திறந்திருந்த கதவுகள் எவ்விடத்தில் இருக்கின்றனவென்று அவர்கள் கண்களுக்கு புலப்படவில்லை. அதனால் தடங்கள் ஒன்றும் செய்யாமல் நின்று விட்டார்கள். அவர் மரித்த நாளுக்கு பின் வந்த செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருடைய அடக்கத்துக்காக குறிக்கப்பட்டது. அத்தினம் நடந்த புதுமைகளை வெற்றிதான் செவ்வாய்க்கிழமையை அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய நாளாக இக்காலத்தில் சகல கிறிஸ்தவர்களும் அனுசரித்து வருகிறார்கள். சகலரிடத்திலும் சமாதானமும் சாந்த குணமும் ஒற்றுமையும் விளங்கிற்று. பதுவா பட்டணத்து மேற்றாணியாரும் சகல குருக்களும் சன்னியாசிகளும் அதிகாரிகளும் பிரபுக்களும் திரளான ஜனங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதாய் தேர் திருநாள் சிறப்பு கொண்டாடுவது போல ஆடம்பரமாய் அடக்க சடங்குகளை நிறைவேற்றினார்கள். பெரியவர்களும் உத்தியோகஸ்தரும் அர்ச்சிஸ்டருடைய பிரேதத்தை தங்கள் தோளின் மேல் தூக்கி போகும் மகிமையை போட்டி போட்டுக்கொண்டு தேடினார்கள். குறிக்கப்பட்ட ஸ்தலமாகிற அர்ச்சிஸ்டர் தேவமாதா மடம் வந்து சேர்ந்தபோது மேற்றாணியார் பூசை பாடி அர்ச்சிஸ்டருடைய பிரேதம் வெகு புனிதமாக கல்லறையில் வைக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள், சன்னியாசி மடங்கள், கன்னியாஸ்திரி மடங்கள், உத்தியோகஸ்தர்கள், பக்கத்து ஊரார் எல்லாரும் முறையே கல்லறையை சந்தித்தார்கள். அவ்விடத்தில் அப்போது நடந்த சிறப்பான ஆடம்பரங்கள் ஏராளம். கல்லறையை சந்திக்க வந்த வியாதியஸ்தர் அங்கு வருகிறதுக்கு முன் தங்களுடைய ஆத்துமங்களை நல்ல பாவ சங்கீதனம் செய்து சுத்திகரித்து சுத்த இருதயத்தோடு வந்தவர்கள் ஏறக்குறைய எல்லாருமே குணமாக்கப்பட்டார்கள். கும்பலின் நிமித்தம் சமீபத்தில் வரக்கூடாதவர்கள் தூரத்திலிருந்து கொண்டே அர்ச்சிஸ்டவரை மன்றாடி அநேகர் சௌக்கியமடைந்தார்கள். கல்லறையில் அப்போது நடந்த அற்புதங்களை எல்லாம் நாம் சொல்லுவதானால் நம்மால் முடியும் காரியமல்ல. பல அதிசயங்கள் நடந்தன. அவைகளை கண்ட கல் நெஞ்சம் அநேகர் தங்கள் பார்த்த அதிசயங்களை மறுதலிக்க மாட்டாமல் மனம் திரும்பினார்கள். ஒரு காரியம் மாத்திரம் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னவென்றால் சகல தேசங்களிலும் இருந்து பற்பல ஜாதியார் சௌக்கியத்தை அர்ச்சிஸ்டர் அந்தோனியாருடைய மன்றாட்டால் அடைய பதுவா பட்டணத்தில் அவர் கல்லறை அண்டை வந்தவர்கள் தங்கள் பாவங்களுக்காக நல்ல மனஸ்தாபப்பட்டு பாவ சங்கீர்த்தனத்தை கொண்டு தங்கள் ஆத்துமத்தை சுத்திகரிக்க மனமில்லாமல் போனால் அவர்கள் சௌக்கியம் அடைந்ததே இல்லை. நல்ல பிரதிக்கினை செய்து தங்கள் ஆத்துமங்களை சுத்திகரம் செய்து வந்தவர்களோ எல்லோரும் சௌக்கியம் அடைந்து திரும்பினார்கள். அந்த காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் சகல தேசங்களிலும் தம்முடைய மன்றாட்டை கேட்பவர்களை அந்தோனியார் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஆனால் நாம் அர்ச்சிஸ்டவர்களை எந்த ஒரு மன்றாட்டும் கேட்கறதுக்கு முன் நமது ஆத்துமத்தை சுத்தம் செய்து சுத்த மனதோடும் சுத்த கருத்தோடும் கேட்போமாயானால் நமது மன்றாட்டு கேட்கப்படும் என்கிறதில் சந்தேகமில்லை. ஜெபம். மனிதர் ஆத்துமங்களை ரட்சிக்கிறதில் சேசுநாதரை போலவே உமது ஜீவிய காலத்தை செலவழித்த அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, நாங்களும் எங்களுடைய இரட்சணியத்துக்காக ஜீவிக்கும்படி கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை அனாதை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம். புதுமைகளால் விளங்கினவரான அர்ச்சிஸ்டர் அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.